Hello students, welcome to Stella Maris NEET Academy. ஸோ இன்னைக்கு வீடியோ எதை பற்றி அப்படின்னா, இப்போது சமீபத்தில் ரீநீட் எக்ஸாம் நடந்துருந்துச்சு. ஆக்சுவலி நீட் எக்ஸாம் அந்த கிரேஸ் மார்க்ஸ் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 1563 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ என்டிஏ வந்து நீட் எக்ஸாம் மறுபடியும் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அது வந்து ஒரு 819 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுனாங்க. ஆக்சுவலி இது என்னைக்கு கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா, ரீநீட் 24 எப்போ கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா ஜூன் 23 கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ ஜூன் 23 இந்த எக்ஸாம் நடந்தது. ஸோ இந்த எக்ஸாமோடைய ஃபீட்பேக் என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது மே 5th நீட் 2024 எக்ஸாம் எழுதும்போது என்ன ஃபீட்பேக்கோ அதே ஃபீட்பேக் தான் இந்த எக்ஸாமுக்கும். என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி. ஸோ பயாலஜி வாஸ் ஈஸி, chemistry moderate, physics a little bit difficult. ஓகேங்களா, கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படின்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் வந்திருக்கு. ஸோ இந்த 1563 மெம்பர்ஸ்க்கு வச்ச எக்ஸாம் வந்து காமனாக வந்து அக்கார்டிங் டு த நியூஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபிசிக்ஸ் வாஸ் டிஃபிகல்ட், கெமிஸ்ட்ரி வாஸ் மாடரேட், பயாலஜி வந்து ஈஸியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஃபிசிக்ஸ் கொஷின்ஸ் ஃப்ரம் திஸ் ரீநீட் 2024 ஜூன் 23 நடந்த எக்ஸாமுடைய ஃபிசிக்ஸ் கொஷின் பேப்பரை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ டெய்லி ஜஸ்ட் ஒரு வீடியோக்கு ஜஸ்ட் ஒரு 3 கொஷின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நல்லா டீப்பாக அந்த கொஷினை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ரைட். ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் செஷன் இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா, இங்கிலீஷ் மீடியத்துலேயும் கொஞ்சம் தமிழ் மீடியத்துலேயும் நம்ம கொடுக்க போகிறோம். ஏன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனல் வந்து பார்த்துட்ருக்காங்க யூடியூப்பில். ஸோ அதனால் தமிழ் மீடியத்துலேயும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து நம்ம பார்க்கலாம். ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இந்த கொஷினை வந்து நம்ம தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ட்ரான்ஸ்லேட் பண்ணி நான் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள். ஸோ ஸ்க்ரீனில் அந்த கொஷின் உங்களுக்கு தெரியும். ஸோ திஸ் சம், எஸ். ஸோ நான் இங்கிலீஷில் வாசிக்கிறேன். A bob is whirled in a horizontal circle by means of a string at an initial speed of 10 rpm. If the tension in the string is quadrupled while keeping the radius constant, the new speed is அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ, ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 1 வந்து 20 rpm, ஆப்ஷன் 2 வந்து 40 rpm, option 3 is 5 rpm, and option 4 10 rpm. Okay, so a bob is whirled in a horizontal circle. So horizontal circle, ஸோ உங்களுக்கு கொஷின் வந்து தெரியுது தமிழில். ஸோ ஐ திங்க் கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ண வேணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஹரிசாண்டல் சர்க்கிள் அப்படி இப்போ இந்த கொஷின் வந்து நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கான்செப்ட், இதுக்கு பின்னாடி என்ன கான்செப்ட் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து ஹரிசாண்டல் சர்க்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹரிசாண்டல் சர்க்கிள், அது ஃபர்ஸ்ட் கீவேர்டு. ஹரிசாண்டல் சர்க்கிள் அதாவது கிடைமட்ட வட்டப்பாதை. கிடைமட்ட வட்டப்பாதை, ஓகேங்களா, கிடைமட்ட வட்டப்பாதை அப்படி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இஃப் த டென்ஷன் த ஸ்ட்ரிங் இஸ் குவாட்ருபூல்ட், அதாவது குவாட்ருபூல்னா என்ன அர்த்தம்? ஸோ குவாட்ருபூல்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ குவாட்ருபூல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டபுள் அப்படின்னா என்ன சொல்லலாம்? டபுள் அப்படின்னா ட்வைஸ் இல்லையா, 2 மடங்கு. ட்ரிபிள் அப்படின்னா என்னது? த்ரைஸ், 3 மடங்கு. குவாட்ருபிள் அப்படின்னா 4 டைம்ஸ், அதாவது 4 மடங்கு. சரிங்களா, ரைட். இப்போ the tension in the string is quadrupled while keeping the radius constant. ஸோ இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது கிடைமட்ட வட்டப்பாதை, தட் இஸ் ஹரிசாண்டல் சர்க்கிள்னு சொல்லியாச்சு. இன்னொன்று வந்து டென்ஷன் குவாட்ருபிள், அதாவது 4 டைம்ஸ் ஆயிடுச்சு, 4 மடங்கு ஆயிடுச்சு. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? 3வது பாயிண்ட்டு,
ரேடியஸ் ஆரம், ரேடியஸ் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. ரேடியஸ் வந்து மாறல, ரேடியஸ் வந்து கான்ஸ்டன்ட். ஓகேவா? ரைட். ஆரம் வந்து என்னது? ஆரம் வந்து கான்ஸ்டன்ட், மாறல. ஓகேவா? ரைட். ஸோ இதெல்லாம் வச்சுட்டு வாட் இஸ் த நியூ ஸ்பீட் அப்படின்னு கேட்குறாங்க. வாட் இஸ் த நியூ ஸ்பீட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபிசிக்ஸ் கொஷின் நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கொஷினை நல்லா தெளிவாக படிச்சிடணும். ஸோ கொஷினில் என்னென்ன கீவேர்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ கொஷினில் கீவேர்ட்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா ஸோ அது வந்து எந்த சாப்டர்லேருந்து வந்திருக்குன்னு கண்டிப்பாக உங்களால் சொல்ல முடியும் இல்லையா? ஸோ இது வந்து எந்த சாப்டர்லேருந்து வந்திருக்கு? ஸோ இது வந்து இந்த கொஷின் நம்ம கரெக்டாக போடணும் அப்படின்னா நமக்கு வந்து 2 சாப்டர் வந்து கண்டிப்பாக நமக்கு மெமரியில் இருக்கணும். என்ன அப்படின்னா ஒன்று வந்து மோஷன் இன் அ பிளேன் சாப்டர் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கணும். அடுத்தது லாஸ் ஆஃப் மோஷன். இந்த 2 சாப்டரும் நமக்கு ஞாபகம் இருக்கணும். இருந்ததுன்னா நம்ம அந்த சம்ம நம்ம ஈஸியாக போட்டுடலாம் இல்லையா? ஸோ மோஷன் அ பிளேன், தளத்தில் இயக்கம். ஓகே, லாஸ் ஆஃப் மோஷன், இயக்க விதிகள். ஓகேங்களா? ஸோ அந்த சாப்டர்ஸில் வந்து நமக்கு இருக்கணும். ஓகேங்களா? ரைட். இப்போது ஸோ ஃபர்ஸ்ட் கீவேர்டு என்ன சொல்லியிருந்தாங்க? அதாவது ஹரிசாண்டல் சர்க்கிள், கிடைமட்ட வட்டப்பாதை, ஹரிசாண்டல் சர்க்கிள்னு சொல்லியிருந்தாங்க. ரைட். முதல் இந்த ஹரிசாண்டல் சர்க்கிள், வெர்டிக்கல் சர்க்கிள் இதை பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஹரிசாண்டல் சர்க்கிள், வெர்டிக்கல் சர்க்கிள். ஏன்னா ஒரு கான்செப்ட் நம்ம ஒரு கொஷின் படிக்கும்பொழுது அந்த கான்செப்டையும் சேர்த்து பார்க்கும்பொழுது நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேங்களா? ரைட். இப்போது இந்த ஹரிசாண்டல் சர்க்கிள் நம்ம எங்கே படிப்போம் மெயினாக அப்படின்னா தளத்தில், அதர் இஸ் மோஷன் பிளேனில் படிப்போம். சரிங்களா? வெர்டிக்கல் சர்க்கிள் எங்கே படிப்போம்? லாஸ் ஆஃப் மோஷனில் படிப்போம். பிளேனில் படிப்போம், இதை லாஸ் ஆஃப் மோஷனில் படிக்கிறோம். ரைட். இப்போ ஹரிசாண்டல் சர்க்கிள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து டென்ஷன், அதாவது டென்ஷன் வந்து 4 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டென்ஷன்னா தமிழில் இழுவிசை. ஓகேங்களா? ஸோ இழுவிசை வந்து பார்த்தீங்கன்னா 4 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. இப்போது ஹரிசாண்டல் சர்க்கிள், வெர்டிக்கல் சர்க்கிள், இதில் டென்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் ஐடியா தெரியணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹரிசாண்டல் சர்க்கிள், இல்லை ஃபர்ஸ்ட் வந்து வெர்டிக்கல் சர்க்கிள் பார்க்கலாம். ஸோ இப்போ வெர்டிக்கல் சர்க்கிள், இப்போ ஒரு கல் வச்சுருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கில் கட்டிட்டோம். அதை வந்து இப்போ வெர்டிக்கல் சர்க்கிள், அதாவது இப்படி ஒரு வெர்டிக்கல் சர்க்கிளில் சுற்றுறோம் அப்படின்னா இப்போது அந்த ஆப்ஜெக்ட் மேலே டென்ஷன், இந்த ஆப்ஜெக்ட் மேலே இருக்கிற டென்ஷன், இழுவிசை, இது வந்து எதனால ஆனது? ஓகேங்களா? இந்த டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து எதனால ஆனது? இப்போது வெர்டிக்கல் சர்க்கிளில், சரிங்களா, வெர்டிக்கல் சர்க்கிளில் செங்குத்து வட்டப்பாதை. இப்போ வெர்டிக்கல் சர்க்கிள் நம்ம இப்படி சுற்றுறோம் அப்படின்னா அப்போ வந்து அந்த ஆப்ஜெக்ட் மேலே இருக்கிற டென்ஷன் எதனால் ஆனது? டென்ஷன் which is equal to அந்த ஆப்ஜெக்ட் மேலே இருக்கிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ப்ளஸ் என்ன தேவை? சர்க்குலர் பாத்தில் போகணும்னால என்ன தேவை? சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் தேவை. ஓகேவா? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டு வெர்டிக்கல் சர்க்கிள், ஒரு பொருள் வந்து செங்குத்து வட்டப்பாதையில் சுற்றுதுன்னு வச்சுக்கோங்களேன். வெர்டிக்கல் சர்க்கிளில் சுற்றும் பொழுது அந்த பொருள் மேலே, அந்த ஆப்ஜெக்ட் மேலே டென்ஷன் வந்து எதனால் ஏற்படும்? அதாவது டென்ஷன் எதனால் ஆனது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ப்ளஸ் சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ். ஓகேங்களா? ரைட். இது வெர்டிக்கல் சர்க்கிளுக்கு. இப்போ இதுவே ஹரிசாண்டல் சர்க்கிள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதே ஒரு கல் இருக்குது, ஒரு ஸ்ட்ரிங்கில் கனெக்ட் பண்ணிட்டோம், இப்படி சுற்றுறோம், ஹரிசாண்டல் சர்க்கிளில் சுற்றுறோம், இப்படி சுற்றுறோம். ஓகேங்களா? ஸோ இப்படி சுற்றினால்
இந்த ஆப்ஜெக்ட் மேலே இருக்கிற டென்ஷன், இந்த ஆப்ஜெக்ட் மேலே இருக்கிற டென்ஷன் இழுவிசை எதனால ஆனது? இங்கே கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு அது மேலே ஆக்ட் ஆகும், பட் அது வந்து இதை என்ன ஆகாது, அஃபெக்ட் பண்ணாது. புரியுதா? ஸோ அப்போ அந்த டென்ஷன் ஃபோர்ஸ் எதனால ஆனது? ஒன்லி சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ்னால ஆனது. புரியுதா? ஸோ இது வந்து ஹரிசாண்டல் சர்க்கிளுக்கு. ஸோ இப்போ ஹரிசாண்டல் சர்க்கிள் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதை ஹரிசாண்டல் சர்க்குலர் பாத்தில் சுற்றுனீங்க அப்படின்னா அங்கே அந்த ஆப்ஜெக்ட் மேலே இருக்க டென்ஷன் எதனால் ஆனது? சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ், மைய நோக்கு விசையினால் ஆனது தான் அந்த இழுவிசை. புரிஞ்சுதா? ஸோ இப்போ நம்ம கொஷினில் கொடுத்து இந்த ஹரிசாண்டல் சர்க்கிள்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஹரிசாண்டல் சர்க்கிளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டென்ஷன் வந்து 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டென்ஷன் வந்து என்னது? 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ டென்ஷன் 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா எது இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம்? சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ரைட். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹரிசாண்டல் சர்க்கிள்னு சொன்னாலே டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ், இழுவிசை என்பது மைய நோக்கு விசை. ஓகேவா? அதுவே இது வந்து ஹரிசாண்டல் சர்க்கிளுக்கு கிடைமட்ட வட்டப்பாதை. இதே வெர்டிக்கல் சர்க்கிளுக்கு டென்ஷன் அப்படிங்கிறது என்னது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், புவியீர்ப்பு விசை பிளஸ் சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ், மைய நோக்கு விசை. இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்னது? வெர்டிக்கல் சர்க்கிள். சரிங்களா? செங்குத்து வட்டப்பாதைக்கு. ஓகேவா? ரைட். இப்போ கொஷினில் கொடுத்துருக்கிறது என்ன? ஸோ கொஷின் பார்ப்போம் மறுபடியும் ஒரு தடவை. ஸோ ஹரிசாண்டல் சர்க்கிளில் சுற்றுறாங்க பை மீன்ஸ் ஆஃப் அ ஸ்ட்ரிங். ஒரு ஸ்ட்ரிங் வச்சு இனிஷியல் ஸ்பீட் என்னதுமா? இனிஷியல் ஸ்பீட், ஆரம்ப வேகம் என்னன்னு கொடுத்துட்டாங்க? 10 RPM அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ டென்ஷன் வந்து 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. டென்ஷன் வந்து 4 டைம்ஸ், 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, சரியா? 4 மடங்கு டென்ஷன் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அப்போ வந்து ரேடியஸ் கான்ஸ்டன்ட். ரேடியஸ் வந்து என்னது? கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ இப்போ ரேடியஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா நியூ ஸ்பீட் என்ன? ஓகே, டென்ஷன் வந்து 4 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அப்போ புது ஸ்பீட் என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ எப்பவுமே நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் போடும்போது ஃபஸ்ட்டு கொஷின் நல்லா படிச்சிடணும், கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கணும், கொஷின் பின்னாடி இருக்க கான்செப்டை புரிஞ்சுக்கணும். எடுத்தோடனே உடனே சம்ஸுக்கு போகக்கூடாது. அடுத்தது நீங்கள் ஆப்ஷன்ஸை பார்க்கணும். ஸோ ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, 20, 45, 10 எல்லாமே ஆர்பிஎம். ஆர்பிஎம்னா என்னது? ரெவல்யூஷன்ஸ் பெர் மினிட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆர்பிஎம்னால என்னமா அர்த்தம்? நத்திங் பட் ஒமேகா கேட்குறாங்க. ஒமேகான்னு என்னது? ஆங்குலர் வெலாசிட்டி இல்லையா? ஆங்குலர் வெலாசிட்டி ஆர் ஸ்பீட் எதுனாலும் சொல்லலாம். ஆங்குலர் வெலாசிட்டி இல்லையா? கோண திசை வேகம், கோண வேகம் அப்படின்னாலும் சொல்லலாம். ஆங்குலர் வெலாசிட்டி ஆர் ஆங்குலர் ஸ்பீட் எதுனாலும் சொல்லலாம். இதுதான் கேட்குறாங்க. இது ரொம்ப ஈஸி, இப்போ நீங்கள் போட்டுடலாம் இல்லையா? ஸோ இதில் வந்து என்ன வரும்? ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக எவ்வளோ இருந்துச்சு? ஒமேகா 1ன்னு வச்சுக்கிறேன். 10 RPM இருந்தது. அப்போது டென்ஷன் இருந்திருக்கும். டென்ஷன்றது என்னதுமா? அதாவது மைய நோக்கு விசை, அதாவது சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷன், MEC. ஓகேவா? ரைட். இப்போது இந்த டென்ஷன் வந்து 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மாஸ் எப்பவுமே இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ஒரு கல் இருக்குது, ஒரு கல்லை கட்டி இப்படி பண்ணுறோம், இப்படி சுற்றுறோம். அப்போ வந்து டென்ஷன் வந்து 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மாஸ் இன்க்ரீஸ் ஆகுது, மாஸ் கான்ஸ்டன்ட். அப்போது என்ன ஆகுது? தட் இஸ் சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷன் தான் என்ன ஆகுது? 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ரைட். இப்போ சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷன் ஃபார்முலா என்ன? AC is equal to R omega squared.
AC, that is centripetal acceleration equal to r into omega squared. ஓகேவா, r into omega squared. ஓகே, இதான் முதல் இருக்கு. இப்போ நியூ என்ன இருக்கு ஆக்சுவலி, இப்போ புதுசாக இருக்கிற ஆக்சிலரேஷன் என்ன இருக்கு, 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆச்சு. டென்ஷன் வந்து 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டென்ஷன் 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா என்ன அர்த்தம், அதாவது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், மையநோக்கு விசை வந்து 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதில் மாஸ் இன்க்ரீஸ் ஆகாது இல்லையா. சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் எஃப்சி இஸ் ஈக்குவல் டு எம்ஏசி. எம்ங்கிறது கான்ஸ்டன்ட். இப்போ ஏசி மட்டும் தான் 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ புதுசாக இருக்கிற சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் அது 4r omega 1 squared. புரியுதா, 4r omega 1 squared. ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இதான் இனிஷியல் ஆக்சிலரேஷனாக இருந்திருக்கு. 4 மடங்கு டென்ஷன் இன்க்ரீஸ் ஆன பிறகு இதான் வந்து நியூ ஆக்சிலரேஷன் 4r omega 1 squared. ஓகேவா, ரைட். இப்போ இதில் பார்த்தோம்னா இப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுவோம். அதாவது ஏசி இஸ் டு நியூ ஏசி, centripetal acceleration is equal to new centripetal acceleration. ஓகேவா, ஸோ இப்போ centripetal acceleration என்ன எழுதலாம், இங்கே எழுதுறேன். ஸோ இப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு centripetal acceleration r omega 1 squared, இப்போ இருக்கிறது 4r omega 1 squared. ஓகேவா, இப்போ centripetal acceleration முன்னாடி இருந்தது r omega 1 squared, இப்போ இருக்கிறது 4r omega 1 squared. ஓகே, இப்போ r கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க, ரேடியஸில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இப்போ ஆர் வந்து என்னது, கான்ஸ்டன்ட். இப்போது ஜஸ்ட் இந்த ஆர் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ அப்போது இந்த ஆக்சிலரேஷனாக மாறுறதுக்கு ஆர் காரணம் கிடையாது. ஸோ இப்போது புது ஆக்சிலரேஷன் வந்து 4 மடங்கு அதிகமாக இருக்குது, அப்படி தானே, ஓல்டு ஆக்சிலரேஷனோட. இந்த ஆக்சிலரேஷனோட இந்த ஆக்சிலரேஷன் 4 மடங்கு அதிகமாக இருக்குது. இந்த 4 மடங்கு அதிகமானது வந்து பார்த்தோம்னா ரேடியஸ்னால கிடையாது. ஸோ அப்போ வேறு எது அதிகமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். எது அதிகமாக இருக்கும், அதாவது கோண திசை வேகம் இப்போ அதிகமாக இருக்குது. சரி, இப்போது இது என்னது ஆக்சுவலி, இதுதான் வந்து என்னது, இந்த ஆக்சிலரேஷன். இப்போ இது வந்து இந்த ஆன்சர் வரணும், அதாவது 4 மடங்கு அதிகமாச்சுன்னு வரணும். எது அதிகமாக இருக்கும், இப்போ இது எப்படி, இப்போ நியூ ஆக்சிலரேஷன் 4 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத எப்படி சொல்ல முடியும், அதை வந்து எப்படி ஈக்குவேட் பண்ணலாம், இந்த ஆன்சர் இங்கே வரணும். அப்போ எப்படி வரலாம், இந்த ஆன்சர் வந்து வரணும் அப்படின்னு என்ன பண்ணலாம், இப்போ ஆர் ஒமேகா 1 பதிலாக 2 ஒமேகா 1 த ஹோல் ஸ்கொயர் போட்டேன்னு வைங்க. ஆர் 2 ஒமேகா 1 த ஹோல் ஸ்கொயர் போட்டால் என்ன வரும், ஆர் அப்படி இருக்கும் 4 ஒமேகா 1 ஸ்கொயர் வந்துருமா, இந்த ஆன்சர் வந்துருமா, ஓகேவா. ஸோ அப்போது இந்த 2 ஒமேகா 1 தான் என்னது, இப்போ இருக்கிற நியூ ஆங்குலர் வெலாசிட்டி ஆர் ஸ்பீடு. புரியுதா. ஸோ டென்ஷனை 4 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. டென்ஷன் 4 மடங்கு இன்க்ரீஸ் பண்ண பிறகு என்ன ஆகுது, டென்ஷன் வந்து 4 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த ஆங்குலர் ஸ்பீட் ஒமேகா வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனால் 2 ஒமேகா 1. ஒமேகா 1 10 RPM, இதை விட ட்வைஸ் அதிகமாகுது. அப்போ ஒமேகா 2 என்னது, ஒமேகா 2 இஸ் ஈக்குவல் டு ஒமேகா 2 இஸ் 2 ஒமேகா 1. ஒமேகா 1 என்னது 10. அப்போ ஒமேகா 2 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 10, அப்போ 20 RPM தான் ரைட் ஆன்சர். புரிஞ்சுதா, 20 RPM தான் என்னது ரைட் ஆன்சர். ஓகே ஓகே, ஸோ அந்த லாஸ்ட் சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, ஸோ அந்த அடுத்த சம் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். இது ரொம்ப சிம்பிளான சம் இல்லைங்களா. ரைட், ஸோ இது வந்து எந்த சாப்டர், ஃபர்ஸ்ட் சாப்டர், நிலை மின்னியல், அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். அதாவது சிபிஎஸ்சி புக்கில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்ற ஒரு சாப்டரில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்ற சாப்டர்லேருந்து இந்த கேள்வி வந்திருக்கு. ஸோ இந்த கொஷினை பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான கொஷின் இல்லையா. ஸோ டைரக்ட் ஃபார்முலா கொஷின்.
ஸோ இதில் வந்து ஆப்ஷன்ஸ் பாருங்களேன். ஸோ ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ 1 வந்து 4 into 10 squared volt, 2 வந்து 44.4 volt, third வந்து 4.4 into 10 power 5 volt, and fourth வந்து 4 into 10 power 4 volt. Okay. So the value of the electric potential at a distance 9 meter from the point charge 4 into 10 power minus 7 coulomb அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ வேல்யூ ஆஃப் த எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் தமிழில் வந்து என்ன சொல்லுவோம், மின் அழுத்தம் இல்லையா. ஸோ ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குது சரியா. ஸோ ஒரு பாயிண்ட் சார்ஜ் அதோட வேல்யூ என்னது 4 into 10 power minus 7 coulomb. ஓகேவா, ரைட். ஸோ இந்த பாயிண்ட் சார்ஜ்லேருந்து 9 மீட்டர் டிஸ்டன்ஸில் 9 மீட்டர் தூரத்தில் பொட்டென்ஷியல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ வாட் இஸ் த பொட்டென்ஷியல் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த பாயிண்டில். ஸோ இப்போ இந்த பாயிண்டில் பொட்டென்ஷியல் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஃபார்முலா V இருக்கு இல்லையா. பொட்டென்ஷியல் இங்கே என்ன, V இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா. ஸோ பொட்டென்ஷியல் வந்து எப்போவுமே எதாவது சோர்ஸ் சார்ஜ் இந்த பாயிண்ட் சார்ஜை பொறுத்து இருக்கும். ஸோ டைரக்ட் ஃபார்முலா தான். ஸோ உங்களுக்கு தெரியும் என்னது 1/4 epsilon naught Q by R. ஓகேவா, Q by R. ஸோ Q என்னது 4 into 10 power minus 7, R வந்து 9 இல்லையா. ஸோ இந்த 1/4 epsilon naught என்னன்னு போடலாம். we can write as 9 into 10 power 9 into Q வந்து என்னது 4 into 10 power minus 7 by R is nothing but 9. ஓகேவா. ஸோ 9 cancelled. ஸோ இதை என்ன பண்ணலாம் 4. ஸோ it becomes 4 into 10 power 9 minus 7. So now it becomes 4 into 10 squared volt. Option 1 is the correct answer. Okay va. So இது வந்து எதுனது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் கான்செப்டில் சிம்பிளான ஒரு சம். ஓகே. ஸோ இது ஒரு ரீநீட்டில் கேட்ட ஒரு கொஸ்டின், ரீநீட் 2024. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ அடுத்த சம் ஸோ உங்கள் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ தட் இஸ் a particle is moving along the x-axis with its position x varying with time. So x கொடுத்துட்டாங்க இல்லையா. X is equal to alpha t power 4 plus beta t squared plus gamma t plus delta. ஓகே. ஸோ இதான் கேள்வியில் இல்லைன்னா ரேஷியோ ஆஃப் இனிஷியல் வெலாசிட்டி டு இனிஷியல் ஆக்சலரேஷன் கேட்குறாங்க. ஆரம்ப திசைவேகத்துக்கும் ஆரம்ப முடுக்கத்துக்கும் உள்ள விகிதம். ஓகே, ரைட். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ 1 வந்து 2 alpha is to delta. ரெண்டாவது வந்து ஸோ gamma is to 2 delta. Third is 4 alpha is to beta. Fourth வந்து so gamma is to 2 beta. So x varies with time. X வந்து நேரத்தின் சார்பு, x is a function of time அப்படின்னு சொல்லுவோம்.
இல்லையா? எக்ஸ் வந்து நேரத்தின் சார்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸோட வேல்யூ வந்து டீயை பொறுத்து இருக்கு. ஸோ இப்படி இருந்ததுன்னா நம்ம இது வந்து நான் யூனிஃபார்ம் மோஷன், அதாவது சீரற்ற இயக்கம், ஸ்ட்ரெயிட் லைனில் படிச்சிருப்போம், மோஷன் ஸ்ட்ரெயிட் லைன் சாப்டர். நேர்கோட்டு இயக்கம் அந்த இதில் நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? ரைட். இப்போ இனிஷியல் வெலாசிட்டிக்கும் இனிஷியல் ஆக்சலரேஷனுக்கும் ரேஷியோ கேட்குறாங்க. இப்போ இதை வச்சு நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். என்ன ஃபார்முலா? v is equal to dx by dt. ஸோ அது அப்படியே எக்ஸை வந்து டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? ஸோ 4 alpha t cube, ஓகே, ப்ளஸ் 2 beta t ப்ளஸ் காமா, டெல்டா வந்து கான்ஸ்டன்ட், ஸோ 0. ஸோ இது வெலாசிட்டி. ஓகே, ரைட். இப்போ இனிஷியல் வெலாசிட்டியிலேருந்து இனிஷியல் ஆக்சலரேஷன் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஆக்சலரேஷன், முடுக்கம் கண்டுபிடிக்கணும். முடுக்கம் ஏ இஸ் ஈக்குவல் டு என்னது? டிவி பை டிடி. இப்போ டிவி பை டிடி போட்டால் என்ன வரும் ஆக்சுவலி? ஸோ வி இருக்கு இல்லையா? ஸோ வியை வந்து டி பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ என்ன வரும்? ஸோ தட் இஸ் 12 ஆல்ஃபா டி ஸ்கொயர்டு இல்லையா? 12 ஆல்ஃபா டி ஸ்கொயர்டு. 3 இங்கே வந்துடும். 3 into 4 12 alpha 3 minus 1 t squared. Okay, right. Plus 2 beta gamma 0 எடுது ஏன்னா கான்ஸ்டன்ட் இல்லையா? ஸோ இதான் வந்து ஆக்சலரேஷன் வெலாசிட்டி. இப்போ அது என்ன கேட்டிருக்காங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி டு இனிஷியல் ஆக்சலரேஷன், சரியா? ஆரம்ப திசைவேகத்துக்கும் ஆரம்ப முடுக்கத்துக்கும் இருக்கிற விகிதம், ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது பார்க்கணும். என்னென்னா இனிஷியல் வெலாசிட்டி, இனிஷியல் ஆக்சலரேஷன், இந்த மாதிரி கொஷினில் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இனிஷியல் வெலாசிட்டி அதாவது மோஷன் ஆரம்பிக்கும் போது, இயக்கம் ஆரம்பிக்கும் போது அது வந்து ஓய்வு நிலையில், தட் இஸ் ரெஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டு புரியுதா நான் என்ன சொல்கிறேன்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மோஷன் ஆரம்பிக்கும் பொழுது அது ரெஸ்ட்டில் தானே இருக்குது. ஸோ அப்போ வெலாசிட்டி வந்து 0 அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த இதுக்கு வந்து 0ன்னு அப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் போடணுமோன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் என்ன, இந்த மாதிரி கொஷின் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்றப்போ என்னென்னா, இனிஷியல் வெலாசிட்டி இல்லை இனிஷியல் ஆக்சலரேஷனாக என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது t is equal to 0. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இதில் பேசிக் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம், அப்போ தான் கன்ஃபியூஷன் எதுவும் வராது. ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு காரோ பஸ்ஸோ வச்சுக்கலாம். ஸோ அது வந்து ஒரு காரோ பஸ்ஸோ வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்படி வந்துகிட்டே இருக்குது. லெட்ஸே வந்து அது ஒரு 12 o'clock கிளம்புதுன்னு வச்சுக்கலாம், 12 PM கிளம்புதுன்னு வச்சுக்கலாமே, ரைட்டா? இப்படி வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு 12:05 இங்கே ஒருத்தர் வந்து அந்த பஸ்ஸை அப்சர்வ் பண்ணுறாரு, சரியா? அப்சர்வ் பண்ணிட்டு இங்கேருந்து அப்சர்வ் பண்ணி இங்கேருந்து இது போய் இவ்வளோ தூரம் போகுது, இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகுது. லெட்ஸ் சே திஸ் இஸ் ஏ, இது பி. ஸோ அப்போது இங்கேருந்து இது போகிறத அப்படியே அப்சர்வ் பண்ணி கேல்குலேட் பண்ணுறாரு. இந்த பஸ்ஸை அப்சர்வ் பண்ணுறாரு. இங்கே அப்சர்வ் பண்ண ஆரம்பித்து இங்கே வரையும் அப்சர்வ் பண்ணுறாரு. ஓகே, ஸோ இங்கே வரையும் அப்சர்வ் பண்ணுறாரு. லெட்ஸே இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு ஒரு 10 seconds ஆகுது, சரியா? இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு ஒரு 10 செகண்ட் ஆகுது. ஸோ அப்படியே அப்சர்வ் பண்ணுறேன், இதோட பஸ்ஸோட மோஷனை இங்கேருந்து இங்கே அப்சர்வ் பண்ணுறாரு. ஓகே, சரி. இப்போ இவர் வந்து மோஷன், இந்த பஸ்ஸோட மோஷனை கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கேருந்து கால்குலேட் பண்ண வரையா? ஸோ இங்கேருந்து கால்குலேட் பண்ணும்போது இங்கே வந்து t is equal to 0. புரியுதா? t is equal to 0. அப்போ இது என்னன்னா, இவர் யார் அப்படின்னா, this is the frame of reference.
ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், தமிழில் குறிப்பாயம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவ்வளோ தூரம் பஸ் இங்கே 12 மணிலேருந்து அப்படியே கிளம்பி 12:05 வரைக்கும் இங்கே வந்திருக்கு. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இங்கேருந்து தான் நம்ம அப்சர்வ் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ இங்கே எங்கேருந்து அப்சர்வ் பண்ணுறோமோ, எந்த இன்ஸ்டண்ட்டில் எந்த டைமில் அப்சர்வ் பண்ணுறோமோ இல்லை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அங்கே t is equal to 0. புரியுதா? ஸோ இப்போ இங்கே ஒரு t is equal to 0லேருந்து t is equal to 10 வரை அப்சர்வ் பண்ணியிருக்கிறாரு. அந்த மோஷனை கால்குலேட் பண்ணியிருக்கிறாரு. புரிஞ்சா? ஸோ அப்போ இவரை பொறுத்து பார்க்கும்போது t வந்து என்னது 0. ஓகேவா? ஸோ அப்போது இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? வெலாசிட்டி அட் t is equal to 0. புரிஞ்சா? அப்போ t is equal to 0ன்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். வெலாசிட்டி at t is equal to 0 அப்படின்னு போட்டால் என்ன வரும்? this becomes 0, this becomes 0. அப்போ velocity at t is equal to 0 வந்து என்ன ஆகும்? ஒன்லி காமா மட்டும் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஆக்சலரேஷன் முடுக்கம் t 0வாக இருக்கும்பொழுது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சேம், இது 0 ஆகிடுது, ஒன்லி இது மட்டும் இருக்கும். அப்போ 2 பீட்டா மட்டும் இருக்கும். சரியா? ஆக்சிலேஷன் t is equal to 0ன்றப்ப என்ன இருக்கும்? 2 பீட்டா வரைக்கும். இந்த மாதிரி ரேஷியோ சம்ஸில் எப்போவுமே கரெக்டாக கொஷினை மறுபடியும் பாருங்கள். இனிஷியல் வெலாசிட்டி டு இனிஷியல் ஆக்சிலேஷன். அப்போ ஃபஸ்ட்டு வெலாசிட்டி இஸ் டு ஆக்சிலரேஷன் அப்படி வரும். ஸோ வெலாசிட்டி என்னது? t is equal to 0 காமா இஸ் டு ஆக்சிலரேஷன் t is equal to 0 என்னது? 2 பீட்டா. சரியா? ஸோ இப்போ காமா இஸ் டு 2 பீட்டா. ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதுவும் ரீநீட்டில் கேட்ட ஒரு சம். ஸோ இந்த சாப்டர் மோஷன் ஸ்ட்ரெயிட் லைன், நேர்கோட்டு இயக்கமில் கேட்ட ஒரு சம். ஓகேங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு 3 சம்ஸ் வேறு சாப்டர்லேருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம அடுத்த ஒரு 3 சம்ஸ் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், எக்ஸ்ப்ளனேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. ஸோ எனி டவுட்ஸ் கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட்.